இந்த மாதிரி நலமாக வாழ வேண்டும் எழுந்துரு. ஆமா, அனுதினமும் இந்த அரசபைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டும் தானே. வருவதற்கு என்ன கால தாமதம்? அவ்வளவு ஏறிதானா? என்ன வாங்கி வச்சா? வாங்கி வச்சா போறோம். அடிக்காதீங்க ஐயா. பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். பொண்டாட்டிக்கு நீ ஒரே ஒரு புருஷன். மத்த பொண்ணு அவங்க சமீபத்துக்கு பத்தியா அவ இருந்த எங்க அம்மா என்ன பெற்றெடுத்தாங்க. ஒரு வேலை நீ அடிச்சு நான் செத்துட்டேன்னா எங்க அம்மாக்கு என்ன மாதிரி கோயில கொடுக்க முடியும்? முடியாது முடியாது. எங்க அம்மா கருப்ப போய் பத்தியா போட்டா என்ன வேலை பெத்து போட்டான்? ஒருவேளை குறைக்குதான் பெத்து போட்டாலும் வழி தாங்காத புளிப்பு கடைசி. அடிக்கிறப்பா இந்த அரசபைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டும் தானே. வருவதற்கு என்ன கால தாமதம்? உங்களை பார்க்கலாம் தாங்க வந்த எதிர்க்க வந்தா ஒரு முண்டை வந்தா சின்ன மேலேயே உட்காந்துக்கிறாங்க. எப்ப வரும் பாத்துட்டே இருக்கா. எதிர்க்க வந்தா ஒரு முண்டை அவளுக்கு எனக்கு சரியான சண்டை எடுத்த பாரியா இரும்பு குண்டு AK-47 பாகிஸ்தான நடக்கிற போருக்கு கேட்டாங்க. எடுத்த குண்டு ஒஞ்சுதாவ மண்டை நான் தின்ன ஓரமா போய் ஒண்டு என் பொண்டாட்டி தாரை போட்டா பாரு சோரை அதுல ஊத்துன பாரு மோரை சாப்பிட்டு கூட்டண ஏறு அந்த பக்கம் இந்த பக்கம் கோர நடுப்புறம் அம்மா இந்த பேர் பாரு எங்க அம்மா நட்ட பாரு அழித்து பிடிச்ச ஏறு உச்சிக்குமா என் மாறு நான் என்னடா கால தாமதம் கேட்டா அது ஒரு கதை. நான் தான் ஒரு ரெண்டாம் கட்டான்னு சொல்றேன். அதையும் ஒரு ரெண்டாம் கட்டம் கேட்டுக்கிறப்ப கால தாமதம் கேட்டா கட்டி கதை அள்ளி வீசி விட்டாயே. சரி வரட்டும். இந்த அமரமர நாட்டில் இந்த அமரச்செம்மன் ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டு வாயார வாழ்த்துறாங்க. மன்னவர் வாழ்க, அவர் கொற்றவர் வாழ்க, செங்கோல் வாழ்க, வாழ்க 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 என்று அனைவரும் வாயார வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாண்டா, என் கண்களை எப்படி இமை காக்கிறதோ அதுபோன்று என் நாட்டு மக்களை காத்து வருகிறது. இந்த குடிமக்கள் உயிர்ந்தால்தான் மண்ணுடைய செங்கோல் உயிர். அப்படி சிறப்புடன் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு நல்ல செய்தி. அயல்நாடு சென்ற என் மகன் முரளி என் மகன் அலர்ந்து வரா செத்துறாங்க. வீட்டை பத்தி நல்ல வார்த்தையை வர்றதா ஒண்ணு ஆகல. நல்லது சொன்னா எங்க பணம் தான் இருக்கு. கஞ்சதை சொல்லாதான் கேட்டாதான் பணம் தான் சின்ன சின்ன வயது அயல்நாடு சென்றவள் பட்ட படிப்பை முடித்துவிட்டு இன்று தாயகம் வருவதாக செய்தி என் மகனை எதிர்க்கும் நினைக்கிறேன். காடு வச்ச உடனே டைம் பாம்பு வெடிக்கணும். மான வேடிக்கை வெளிநாடு போய் இந்த பாட்டை கட்டா
பாயப்பா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலாட்டி வளர்த்தாயப்பா அன்போடு காப்பாயப்பா எல்லா நலனையும் பெற்று சுக ஜன்மத்தோடு கூடிய சீக்கிரத்தில் அட உன வாதி பத்தி நன்மைகளை சேர்த்து சேர்த்து விடு. வெளிநாட்டிலிருந்து பையனுக்கு வர வர வைத்த காரணம் காரணம் உண்டு மகனே. அயல்நாடு சென்று படித்துக் கொண்டிருந்த உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? காரணம் அப்பா எனக்கோ வயதாகிக் கொண்டே செல்கிறது. உண்மைதான் தந்தையை காதோரம் நரைத்தபடி கதைமுடிவை காட்டுதடா என்று உரைப்பார்கள். உண்மைதானப்பா? எனக்கு பிறகு ஏய், நான் மதிக்கல. நான் மதிக்கல. அம்மா இருந்தா சொல்லிருப்பாங்க. ஒரு பண்ணனா மதிக்கல. யார் அமரன் எனக்கு? அம்மா இருந்தா சொல்லி என்ன சொல்லிருப்பாங்க? அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. உனக்கு நான் சித்தப்பா. ஐயோ, 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 என்னப்பா இது? அப்பா எனக்கு சகல போன ஜென்மத்துல ஒரு காவல்கார புறம்போக்கு, ஒரு காவல்கார கைத செல்லமா என் மகனா வளர்த்த பாரு. டைம் சோறா போட்டு வளர்த்தேன். அதான் மயிர் மயிர அதான் மணி பாச்சு வாயா. ஏய், நாட்டு மன்னன்டா. ஏன்னா, ஆ? வெளிநாடு போனே நல்லா இருக்கு. ஆ, நான் அடிக்கிறேன் இல்ல. சின்ன வயசுல நம்ம எப்படிலாம் விளையாடணும். எப்படி விளையாடலாம்? அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடணும். யார் அப்பா இல்ல யார் அம்மா இதுல? நீ தான் அம்மா, நான் அம்மா, நான் அப்பா. நீ அப்பா. வேலைக்கு போயிட்டு வருவேன். ஆ, ஆ, நீ மண்ணுல சோறு ஆக்கி வைப்பேன். ஆ. வந்து நான் சாப்பிட்டு படுத்துடுவேன். படுத்துடுவேன். நீ என்னை எழுப்பி எழுப்பி பார்ப்பேன். நீங்க எதனால தூங்கி எழுதுறீங்க? நான் எழுதுக்க மாட்டேன். ஆ. நீ எதிர் விட்டு கோபால மகனே, எனக்கு பிறகு அந்த அமரபுரி நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டு இந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்ய வேண்டும். அப்பா, என் நாட்டு மரப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உண்மைதானப்பா? என்ன வார்த்தை உரைத்து விட்டப்பா? நானும் சின்னஞ்சிறியவன் ஏதும் மரியாதவனப்பா. அப்படியா? நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். பலே பலே பலே. ஏய், மற்றவர்களா? பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செயல்களை கற்றுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். வர வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். புலிக்கு பிறந்தது உடையாகுமா? அந்த புலியாகத்தான் பிறந்தது. ஆமாண்டா. ஏய், ஏய். என்னடா? வயதால வர்றா? என்ன சகல ஏய், ஏய், யாரு சகலா? சகலா என்ன கணக்கு? அது எனக்கு புரியல. ரொம்ப ரெண்டு முன்னாலும் சொல்லிக்கிறாங்க. சகலன்னா என்ன சொல்லு? உங்க மனைவி இறந்துட்டாங்கல்ல, ஆமா. உங்களுக்கு மட்டுமா மனைவி? யாருக்கு மனைவி? என்ன அடிச்சுட்டு அவன் ஏன் ஆடி கிடக்குறான்? தொலைச்சு விட தொலைச்சு. சித்தப்பா அடிக்கிறாங்க. பூஜை பத்தியா? அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த அழகான வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி நன்றி. அன்பார்ந்த இந்த நாராயணமங்கலம் கிராமம், இந்த அழகான கிராமத்திலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். மூஞ்ச பத்தியா? மோத்தா என்ன பெத்து போட்டா? சாலமன் பாப்பா எப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர். நான் எதனா
அவரு பேரை ஏன்டா கெடுக்கிறேன்? தப்பா எதனா சொன்னா அன்பாத்த 1750 ரூபாய் வாங்க போறோம். யாரு வாங்குறவங்க கஷ்டம் தெரியும். உர்றா உனக்கு பேச்சு கிடையாது இருக்கு. வாங்குறவங்க கஷ்டம் தெரியும். நான் மேல தப்பு தான் செருப்பு கை என்னதான் சொல்லு. வயில வச்சு நான் ஆச்சு பாய் எப்படி போடணும் தெரியாதா? அப்பாதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சும்மா உன்னை வாங்கி வந்து ஓரமா கிழிச்சுட்டு கையில கொட்டி நன்றாக நுணுக்கவும், இந்த கையை இதுல துடைக்கவும். நான் தூங்கிதெல்லாம் எட்டாவது என் வாயில வைக்கிறது. நான் துப்பி அவங்க மூஞ்சி மாதிரி பையிலிருந்து எடுத்தாந்து மேல சொல்லணும். மண்ணை வாரி வச்சுக்கோங்க. கிடையாது, நான் உங்க சித்த பாப்பா. நாட்டை சுற்றி வளரும். ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது அப்பா. நம்முடைய நாட்டில் இருப்பது 4 திசை. 4 திசை, 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் 4வது திசை வட திசை செல்லவே கூடாது. என்ன காரணம் அப்பா? ஆபத்தான திசை. ஆமாண்டா, ஆபத்தான திசையா? என்ன காரணம்? இதுவரையில இருக்கிற எனக்கே தெரியலங்க. ஏய், அப்படி வட திசையில் எல்லாதான் இருக்கிறது. அது ஆபத்து. அங்கு சென்றவன் வாழ்க்கையில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த பக்கம் செல்லவே போவதா? தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, உண்மைதானப்பா? தந்தை சொல் மிக்க மந்திரம் மந்திரம் இல்லை. இல்லை. அப்பா, நீங்கள் உரைத்தபடி வடதிசை செல்ல மாட்டேன். புறப்படுங்கள் அப்பா. வெற்றியோடு வர வேண்டும். அகற்றுமா போயிட்டு அது வாப்பா. மட்டும் கிடையாது. இந்த அமர்வை நாட்டுக்கு மன்னனாக முடிச்சிட்டு கொண்டதும் ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து, ஏய், என் மகன் என்னப்பா இல்லைங்க? நான் என்னப்பா? இவ்வளவு பேசுவானு தெரியல. இவ்வளவு நல்லா ஒரு நாள் வாங்கினா பரவாயில்ல. வாங்கி வாங்கி மறந்து போயிட்டு இருக்குது. வெற்றியோடு வா. கூடிய வரவை எதிர்ப்பு. போயிடா. சின்ன சிறியவன், உனக்கு அனுபவமே தெரியாதவன், அவனுக்கு துணையா போய் விடா. ஐயா, இவனப்பா கத்துறாங்க. இவன் என் கூட வேணாம்பா, எனக்கு எடுத்துருவாம்பா. பொம்பளை நான் எடுத்து பாட்டு கொடுத்துருவான். நல்லவன்டா என் மகன். சவர மாதிரி பாட்டுவாயா? மேலக்கிற பட்டு தாக்க அறுத்துற. என் மகனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சென்று துணையாக வரணும். அவனுக்கு வெளியேறக்கூடாது. என்ன நம்பி அனுப்பு. ஏதாவது என் மகனை யார் பார்த்துச்சு? பையனை எந்த இடத்துமே நிறுத்துறோம் பா. என் மகளை குழந்தை கூட போகுது. ஆமா, நான் வேலை அங்க புறப்படுங்கள், புறப்படுங்கள். ஐயா, இப்போது என் தந்தை உரைத்தபடி நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். சின்ன வயசுல பார்த்ததுங்க. ஆமா, சின்னதா இருக்க சொல்ல பார்த்தேன். இப்ப சின்னதாக மூடு பயமான பேசாது. ஆனா நீ என்ன எப்படி சின்ன வயசுல பாத்தியோ? நாடு நாடாக புறப்பட்டு தாமதமாகிவிட்டது. அன்பு வண்ண தமிழின் வனிதாமணியே வண்ணத்தமிழி வனிதாமணியை உறவாடி வந்தி மாதம் என்று சொல்லி நீ பாடு.
சரி 3 திசையும் சுற்றி பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்னங்க நான் வட திசை செல்ல போறேன்டா. இப்போ வடை தோசை எல்லாம் சாப்பிட கூடாதுங்க. வட திசை செல்ல போகின்றேன். ஐயோ என்னடா வட திசையில ஆபத்து இருக்குதுன்னு அப்பா சொல்லி இருக்கிறார். என்ன ஆபத்தாடா? யாரும் அவருக்கு வயதாகி விட்டது, அவருக்கு என்னடா தெரியும்? ஐயோ மானாங்க ஏன்? சொன்னதுன்னா ஆட்டு மண்ணை என் தந்தை அப்பா ஆமா என் தந்தையடா. உங்க தந்தை ஆமா எனக்கு சகலப்பா. மறுபடியும் என்னடா ஒரு சித்தப்பா இப்போது நான் வரதை சென்று பார்க்க போறேன்டா. பத்தியா கருமிச்சாங்க. என்னடா எப்ப 2 கோடி போறான்? அது முன்னாடி போட்டுதான் பைக் ஆட்டத்து பழுகுது. அந்த திசையில என்ன அதிசயம் இருக்கு பார்க்க போறேன்டா. சிறு பிள்ளை பயமறியாது அயலாடு சென்று பட்டப்படிப்புகளை முடித்து சிறப்போடு வந்திருக்கிறீங்க. வட திசையில் என்ன அதிசயம் இருக்கு ஐயா? உங்களுக்காக இங்கேயே காத்துக்கொண்டு இதே இடத்தில் காத்துக்கொண்டு காத்திருந்தா சீக்கிரமா புரியவில்லை. கிட்ட வந்து முத்தம் கொடுத்தா தாமர இல்லறமே பாவோனா கொஞ்சமன கொஞ்ச வஞ்சமன கெஞ்ச நாளான தாமர வார்த்தைகள் போதை உண்டாக்கே வான வானப்படை அப்படி இருக்கே. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் வட திசை. இந்த வட திசையிலேயே மிக பெரிய தாஸ்தி குடும்பத்தின் பெண்ணாக பிறந்தேன். மிஸ் இஸ் மனோரஞ்சன் பெயர்படுத்தி சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு வந்து ஆகிவிட்டது. இந்த ஊர்ல இன்னும் ஒரே ஒரு கதை கூட பார்க்கல. இந்த பக்கமா இன்னைக்கு யாராச்சும் ஆண்கள் வரவங்க பார்க்கலாம்.